அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் அட்டை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வீட்டிற்கு தேவையான அரிசி, துவரம்பருப்பு, சீனி, பாமாயில், பாக்கெட் போன்ற பொருட்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. ரேஷன் விநியோகத்தில் பல வருடங்களாக ஒரு குறைபாடு தொடர் கதையாகவே இருந்து வருகிறது. நுகர்பொருள் வாணிப கழக கிடங்களில் இருந்து பொருட்கள் கடைகளுக்கு வரும்போதே சாக்கு ஓட்டைகள் வழியாகும் ஏற்றி இறக்கும் போது ஆங்காங்கே சிந்தியும் எடை குறைவாகவே வந்து சேர்கின்றன. இதனால் ஏற்படும் இழப்பை சரிகட்ட சம்பந்தப்பட்ட அங்காடி பணியாளர்கள் பொதுமக்களுக்கு பொருட்களை அளந்து கொடுக்கும் போது எடையை குறைப்பதாக புகார்கள் எழுகின்றன. மேலும் ரேஷன் அங்காடிகளில் உள்ள பொருட்களை எலி, பூனை போன்ற உயிரினங்கள் கடித்து குதறுவதால் அரிசி மற்றும் ஏனைய பொருட்களில் பெருமளவு சேதமடைகின்றன. கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாய்மானவர் திட்டத்தின் கீழ் 65 வயதுக்கு மேல் தனியாக வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கு மாதத்தின் முதல் வாரத்திற்குள் வீடு தேடிய ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது பொறுப்பேற்றுள்ள புதிய தாவேகா அரசும் ஆதரவற்ற விதவைகள், கைம்பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இத்திட்டம் வெறும் ரேஷன் பொருட்களை வீடு தேடி தருவதோடு மட்டும் நின்று விடுவதில்லை. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மாதாந்திர முதியோர் உதவித்தொகை, இலவச மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் அரசின் இதர நலத்திட்டங்கள் தங்கு தடையின்றி நேரடியாக சென்று அடைவதையும் உறுதி செய்கிறது. இதனிடையில் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் நிலவும் முறைகேடுகளை தடுக்க தமிழக அரசானது மிகச்சிறந்த திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளது. ரேஷன் பொருட்கள் தரமாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எடைக்குறைவு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையிலும் இனி பொருட்களை தரமான பாலித்தீன் பைகளில் முன்கூட்டியே எடை போட்டு சீல் வைக்கப்பட்டு கடைகளுக்கு அனுப்ப அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது அரிசி 5 கிலோ 10 கிலோ பாக்கெட்டுகளாகவும், சீனி 1 கிலோ பாக்கெட்டாகவும், கோதுமை 5 கிலோ பாக்கெட்டாகவும் கிடங்குகளில் இருந்து எடை போட்டு அனுப்பப்படும். இதனால் ரேஷன் கடைகளின் பணியாளர்கள் தனியாக எடை போட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் ஏமாறுவதற்கும் எடை குறைவாக பொருட்களை விநியோகிக்கப்படுவதற்கும் வாய்ப்பே இல்லை என கூறப்படுகிறது. தமிழக அரசின் இந்த நடவடிக்கையால் ரேஷன் அட்டைதாரர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.